எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாதகருக்கு திருமண காலம் எப்போது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வரன் பார்த்துட்டு இருக்கவங்க ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்ன கேட்பாங்கன்னா, ஜாதகருக்கு வரன் எப்போ முடியும், திருமணம் எப்போ முடியும், எங்கே முடியும், சொந்தத்திலையா அந்நியத்திலையா, எவ்வளவு தூரத்தில், இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க. இப்போ முதல்ல நம்ம திருமணம் நடக்கும் காலத்தை நம்ம ஜோதிடத்தில் எப்படி கணிக்கிறோம் அப்படின்னா, நீங்களே கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகருக்கு முதல்ல ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது தோஷங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல, அதாவது திருமண தடை அமைப்பு எதுவும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி, சுக்கிரன், இது எல்லாமே நல்லா இருக்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு ஒரு 27 வயதுக்குள்ளே திருமணம் முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். காலதாமத திருமணம் யாருக்கு அப்படின்னா, இதெல்லாமே பாதிப்பாக இருக்கு. 7ஆம் இடம் பாதிப்பாக இருக்கும், 7ஆம் அதிபதி பாதிப்பாக இருப்பார், இல்லை சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் திருமணம் காலாகாலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. காலதாமத திருமணம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சரி, இப்போ அந்த ஜாதகருக்கு இப்போ என்ன வயசு, ஒரு 24 வயது நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அவங்களுக்கு திருமண காலம் எப்போ அப்படின்னு எப்படி கணிக்கிறது அப்படின்னா, முதல்ல நம்ம அந்த ஜாதகருக்கு என்ன தசா புக்தி நடக்குது அப்படின்னு நம்ம கணிதம் பண்ணி பார்க்கணும். நடப்பு தசா என்ன, புத்தி என்ன, அப்புறம் கோச்சாரத்தையும் பார்க்கணும். வெறுமனை நம்ம கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு குருபலம் இருக்குது, திருமணம் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கோச்சாரமும் முக்கியம்தான், ஆனால் கோச்சாரம் மட்டுமே திருமணத்தை நிர்ணயிப்பதில்லை. ஒரு ஜாதகருக்கு திருமணம் முடியணும்னா குருவுடைய சுப பலன் அவசியம். ரொம்ப குரு தான் சுப காரியங்களை நடத்தி தரக்கூடியவர். ஜாதகத்தில் ஒரு குரு பலம் இருக்கணும். வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வியாழ நோக்கம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கறதுன்னா, ஜாதகருடைய சந்திரனுக்கு கோச்சாரத்தில் உள்ள குரு 2, 5, 7, 9, 11 இந்த ராசிகளில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது குருபலம் இருக்கிறதா சொல்லுவோம். சரி, குருபலம் மட்டுமே போதுமா? அந்த ஜாதகருக்கு இப்போ 2ல் குரு இருக்கார், அப்போ திருமணம் முடிஞ்சிருமா? அதெல்லாம் முடியாது. அதை மட்டும் பார்க்கக்கூடாது. சில பேருக்கு குருபலமே இல்லைன்னா கூட திருமணம் முடியும். எப்படி அப்படின்னா, பார்க்கக்கூடிய வரனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக குருபலம் இருக்கும். அதனால் நம்ம பார்க்குற வரனுக்கு நல்லா இருக்கிற பட்சத்துலையும் திருமணம் முடியும். ஆக கோச்சார குருபலம் அவசியம்னாலும் அதை மட்டுமே பார்க்கக்கூடாது. தசாபுக்தி தான் ரொம்ப மெயின். அதற்கு பிறகு கோச்சாரம். தசாபுக்தி என்ன தசை நடக்குது ஜாதகருக்கு? 2ஆம் இடம் அது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், அந்த தசாபுக்தி நடக்குதா? வேற ஒரு கேந்திரத்தில் உள்ள கிரகங்களோ, ஒரு கோணத்தில், அதாவது திரிகோணத்தில் உள்ள கிரகங்களோ, ஒரு சுபர்களோட தசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். 7ஆம் இடத்துல உள்ள கிரகத்தோட தசை நடந்தால் கூட திருமணம் முடியும். அதன் பிறகு காம திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 அந்த 3, 7, 11ஆம் பாவாதிபதி தசையோ இல்லை 3, 7, 11 உள்ள கிரகங்களோ தசை நடத்தும் பொழுதும் திருமணம் முடியும். ஆக எப்பெல்லாம் திருமணம் முடியும்னா, 2ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இது சம்மந்தப்பட்ட தசாபுக்திகளில் திருமணம் முடியும்னு சொல்லலாம். அதில் நியர்பையாக அப்போதைக்கு எது வருதுன்னு பார்க்கணும். 7ஆம் இடத்துல உள்ள கிரகம் திசை நடத்துதா, புத்தி நடத்துதா, திசாநாதனுக்கு புத்திநாதன் எப்படி இருக்கான், அந்த தசை அவங்களுக்கு திருமணத்தை கொடுக்குமா, அந்த புத்தியில் திருமணம் முடியுமா, ஏதோ ஒன்று அது சம்மந்தப்பட்ட அந்தரத்தில் கூட திருமணம் முடியலாம், ஏதோ ஒன்று. இந்த மாதிரியும் நம்ம பார்க்கலாம். தசாபுக்தியை பார்க்கணும். அந்த பாவங்களில் உள்ள கிரகங்கள் திசை நடத்துதான்னு பார்க்கணும். தசாபுத்தி சாதகமாக இருக்கிற பட்சத்தில் அடுத்து கோச்சாரத்துக்குள்ளே போகணும். கோச்சார குருவும் நல்ல பலமாக இருக்கும் பொழுது திருமணம் முடியும். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் களத்திர காரகன் அப்படின்னு சுக்கிரனை சொல்கிறோம். பெண் ஜாதகத்தில் களத்திர காரகன் அப்படின்னா செவ்வாயின்னு எடுத்துக்கலாம். கணவனை குறிக்கிற காரக கிரகம் செவ்வாய். அந்த ஆண் ஜாதகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சுக்கிரனுக்கு மேலேயோ, சுக்கிரனுக்கு திரிகோணத்திலேயோ, 5, 9 இடங்கள்லையோ கோச்சார குரு சஞ்சாரம் பண்ணும் பொழுதும் திருமணம் நடக்கும். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் செவ்வாய் மேலே குருவோ அல்லது செவ்வாய்க்கு திரிகோணமான 5, 9 கோச்சார குரு இருக்கும் பொழுதோ திருமணம் கூடி வரும். 7ஆம் அதிபதிக்கு சாதகமாக கோச்சார குரு இருந்தால் கூட திருமணம் கூடி வரும். இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபேக்டர் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்து திருமண காலத்தை நம்ம சுலபமாகவே கணிக்கலாம். நீங்களும் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் கூட எந்த தசாபுக்தியில் திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஃபேக்டர்ஸை வச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வச்சு நீங்கள் செக் பண்ணியே பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.